ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழியும் பருப்பும் போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெயினாக அந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். பட் இட்லி தோசை பண்ணுற அன்றைக்கி இந்த நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், நல்ல மிளகு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு கூட நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து கரம் மசாலா நம்ம ரெடிமேட் மசாலாவை ஆட் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆட் பண்ணோன்னா குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்போட செகண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த பருப்பு தான். பாசிப்பருப்பையும் நான் வந்து 1 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவி அதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த நாட்டுக்கோழி. ஸோ நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் போட்டு நம்ம கழுவி ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பே லீஃபும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி இது கூட நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி 2மே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் வந்து மசாலா வந்து அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான நாட்டுக்கோழியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கிறேன். பாதி தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதே இதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 கிளாஸஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லி இலை சேர்த்துட்டு குக்கர் லிட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 விசில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 7 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் லிட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நாட்டுக்கோழி பருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.